அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி. புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 கிராம் மட்டன் இருக்கும். அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த கறிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கையினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். எப்போவுமே நம்ம மட்டன் சமைக்கும் போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு மசாலா, உப்பு, தயிரோட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ணோம்னா எந்த ரெசிபி செஞ்சாலும் கிரேவியோ குழம்போ எது செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லாயிருக்கும். கிரேவிக்கு அரைக்கிறதுக்காக ஒரு 2 வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, இந்த மாதிரி கொரன்னு இருந்தாவே போதும். இப்போது ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கறியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால இந்த கிரேவிக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவோட. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரேவிக்கு இந்த அளவு போதும். அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பொடிகள் எல்லாம் நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டனை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம மட்டன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு மட்டன். இப்போ இதை மசாலாவோடு சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி மட்டனை தயிரில் ஊற வச்சு குக் பண்ணும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயம் விழுதும் மசாலாவோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா எடுத்துருக்கோம், அதையும் அந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். இது கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சா உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாகவே நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும் கிரேவி, அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விடலாம். ஏற்கனவே மட்டனை தயிரில் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த 4 to 5 விசில்லையே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ நான் 5 விசிலுக்கு அப்புறம் திறந்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா கிரேவி எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மட்டனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.